துலாம் ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ராகு பகவான் 5ஆம் இடத்துல வராரு. கேது பகவான் 11ஆம் இடத்துல வராரு. அப்ப எப்பவுமே பார்த்தீங்கன்னா, யாருடைய சுய ஜாதகத்திலயுமே கேது 11ல உட்கார்ந்தா வலிமையானவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதே தான் இந்த காலகட்டங்கள். இந்த ராகு கேது பயிற்சி காலகட்டங்கள்ல துலாம் ராசிக்காரர்கள் தன்னுடைய தனித்திறமையையும், வலிமையான தன்மையையும் காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்க போகுது. சரி. நான் என்ன பண்ணேன்னே தெரியல. தூங்கவே முடியலங்க. தூங்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்குமா? அப்படின்னு எதிர்பார்த்த நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்கள், வேலைய முடிச்சுட்டு வந்து படுத்தோனே நிம்மதியா தூங்குனேன். ஒரு ரிலாக்ஸா இருந்தேன். அப்படின்னு சொல்லக்கூடிய செயல்பாடு உண்டு. ஸோ நம்ம ஏற்கனவே சனி பெயர்ச்சி பலன்கள், குரு பெயர்ச்சி பலன்கள சொன்ன மாரி, துலாம் ராசி அன்பர்களுக்கு ராகு பகவான் 5ஆம் இடத்தில் அமர்வதனால், உறுதியாக ஆண் குழந்தை பாக்கியம் உண்டு. குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஆண் குழந்தை உறுதியா கிடைக்கும். இவ்வளவு நாளா குழந்தையே இல்லங்க. 3 வருஷமா குழந்தை இல்லாம கஷ்டப்படுறோம். குழந்தை கிடைச்சுதான் எங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதமான சூழ்நிலை நடந்த மாரின்னு எதிர்பார்க்காங்க பார்த்தீங்களா? அவங்களுக்குனாலும் சரி, 2வது குழந்தையாச்சும் ஆண் குழந்தை பிறக்குமான்னு சொல்லி காத்திருப்பாங்க பார்த்தீங்களா? உறுதியா துலாம் ராசி அன்பர்களுக்கு ஆண் குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகிறது. ஏன்னா 2 குழந்தையுமே நமக்கு முக்கியம் தான். ஆண் குழந்தை உள்ளவங்க பெண் குழந்தை இல்லன்னு வருத்தப்படுவாங்க. எல்லாருக்குமே அந்த வருத்தம் இருக்கும். ஆனா, ஆண் குழந்தை பிறக்கணும்னு எதிர்பார்க்கிறவங்களுக்கு இந்த கிரகம் என்ன பண்ணுது? தன்னுடைய கடமையை கரெக்ட்டா செஞ்சு குடுக்குன்னு பார்க்குறோம்.